ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஒரு மெடிக்கல் கேம்ப். இந்த மெடிக்கல் கேம்ப்பு பிளான் இல்லாமல் பண்ணால் ஃபெயிலியர் ஆகுதுங்கிறத நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு 2 டேஸில் கேம்ப் வருதுங்கிறத எங்களுக்கு அப்போ தான் டிராஃப்டே கொடுப்பாங்க. டிராஃப்ட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் கேம்ப்பு கண்டென்ட் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி அது அவங்களுக்கும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெயிலியர். இது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லாஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ணுறதுங்கிறது ஒரு ஈஸியான வேலை கிடையாது. ஆனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்னா வந்து எங்கிட்ட பிளான் இருக்குது. எப்படி அப்படின்னா, எப்போ நம்ம கேம்ப் நடத்த போகிறோமோ அந்த கேம்பில் வந்து என்ன பண்ண போகிறோம், அதாவது யாருக்கு பண்ண போகிறோம், அது என்ன ஆஃபர் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் ப்ளட் டெஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃப்ரீயாக பண்ண போகிறோமா, என்ன மாதிரி விஷயங்கள்ங்கிறது எல்லாமே நம்ம டிசைட் பண்ணிவிட்டு எங்கள் டீமுக்கு அப்டேட் பண்ணாங்கன்னா அங்கேருந்து 1 hour 2 hours போஸ்டர்ஸ் ரெடி ஆகும். இந்த போஸ்டர்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் எப்போ பண்ண போகிறோன்னா 1 month முன்னாடியே நம்ம எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்தால் இது சாத்தியம். அப்போது அந்த போஸ்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு சில இடங்களில் பேனர் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த பேனர் வைக்கிறதுக்கு பிளான்டாக இருக்கும். 2 நாளில் கல்யாணம் வச்சுட்டு பத்திரிக்கை கொடுக்குறதுங்கிறது வந்து சாத்தியமில்லாத விஷயங்கிற மாதிரி ஒரு கேம்ப் நடக்கிறது வந்து அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது ரூபத்தில் ஒரு 10 நாள் முன்னாடி இன்ஃபர்மேட்டிவாக அவங்களுக்கு போச்சுன்னா அந்த பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டயத்துக்கு வர்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு கேம்ப் நடத்த போகிறோம்னா அதை ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். இது போக உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கு நாங்கள் பதில் தரோம். தேங்க்யூ.